ஹல்லேலூயா. ஆமென். நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். அவங்க முகத்தை பார்த்தா இருக்கு. ஹல்லேலூயா. நல்லா சந்தோஷமா இருக்குமா? ஆமென். நல்லா சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கரெக்டா அதுல வந்துடணும். ஆமென். என்ன பண்ணுங்க, ஆண்ட பிரசன்ஸ் வரும்போது அப்படியே உள்ள இறங்கணும். பிரசன்ஸ்ல எல்லாமே மாறும். ஓ ஆமென். செய்திக்குள்ள போவோம். ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறார். ஆமென். பெரிய டேஞ்சரான விஷயம். நாம எனக்கு ஒரு மனிதனால கூடாதே அப்படின்னு யாக்கோபு எழுதுறாரு. எனக்கு ரொம்ப பிரச்சனை. ஆவியானவருக்கு அவர் நம்மளை மூடி ஆவியானவர் நிறைய நம்ம இடம் எடுக்கணும். அவரோட இணையணும். அவரோட இணைக்கிட்டுமா வரதெல்லாம் அங்கிருந்து வரும். நம்ம ஆணோட இணையறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை. இந்த முறையில தான் நம்ம சில முறை இருக்கு. அதில் முக்கியமான ஒரு முறை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இதன் மூலமாக நாம் அவருடைய இணையலாம். அது என்ன முறை என்றால் ஆராதனை, worship. ஆராதிக்கும் போது அவருடைய இணைய முடியும். இணைகிறோம். அவருடைய ஆவி அவருடைய இணையம், ஆத்மா அவருடைய இணையம், அவருடைய சரீரம் கூட அவருடைய இணையம், அவருடைய அன்புகளை நாம் நிலைத்திருப்போம். அவருடைய நாமம் ரொம்ப மேலானது. நாம நேற்று பேசுறோம். அப்படி ஆராதிக்க தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆமென். சொல்லும்போது அப்படி இப்படிலாம் வசனத்தை புரிஞ்சு கொள்றாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னா இந்த வசனத்தை, அது வசனம் இங்கிருந்து வரும்போது நீங்க எப்படி எடுக்கிறீங்க, அந்த வார்த்தை எப்படி எடுக்கிறீங்க, ஆமென், அது எவ்வளவு கவனமா நீங்க எடுக்கிறீங்க, அது எவ்வளவு ஆரோக்கியமா நீங்க வேணும் அதை எடுக்கிறீங்க. இல்லை அந்த வார்த்தையில விளையாடுறீங்களா? சில பேர் வார்த்தையில விளையாடுவாங்க. இல்ல வசனத்துல இல்ல வார்த்தை எடுக்கணும். நான் அப்படியே மெசேஜ் தான் போறேன், நீங்க அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு போறேன். அவனோட இடையும் இது உன்னோட லைஃப்ல பார்க்கும்போது ஆண்டவனை கொண்டு போயிட்டு ஒரு 32,000 பேர் அவன் கூட கொண்டு போயிட்டு அவன் கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு ஆண்டர் சொல்றாரு, என்னோட தண்ணியை குடிக்க சொல்லிட்டு சொல்றாரு. முதல்ல பயந்தவனா வெளியே போக சொல்லி சொல்றாரு. பயந்தவனா போயிட்டாங்க. ரெண்டாவது தண்ணியை குடிக்க சொல்லு. ஒரு குடத்துல தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில யார் அழகா அள்ளி குடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வச்சுக்கோ. யாரெல்லாம் நீ அப்படியே மலாக்கா கொடுத்து அப்படியே குடிக்கிறாங்களோ ஒரு கவனம் இல்லாம இதான் ஏன்னா அது ஒரு தண்ணியை குடிக்கும்போது பாருங்க, யாருன்னா நாய் மாதிரி மதம் அகப்பட்டிருக்கும். எடுத்து எப்படி நக்கி குடிக்கிறாங்களோ அவங்களாம் வேணும். யாரெல்லாம் கீழே புரிஞ்சு இன்னைக்கு என்ன இருக்குன்னு தெரியாம அப்படியே
தண்ணி கிடைச்ச ஒரு டபால் கொடுத்து அப்படியே அதுல குடிக்கிறாங்களோ அவங்களாம் போக சொல்லிடு. இதுல சம்திங் ஏதோ ஒரு வித்தியாசம் வருது. ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார் என்று. ஆமென். ஏன்னா தண்ணி வந்து இது இப்போ வருது. இந்த தண்ணி வந்து தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு அடையாளமா சொல்லப்படுது. ஆமென். ஜீவ தண்ணீர் நானே. தேவனுடைய வசனம் நமக்கு ஜீவ தண்ணீராக இருக்குது. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. பரிசுத்தாவே தேவ வார்த்தை பற்றி இவன் அதை சொல்லப்படுகிறதா பார்க்கலாம். அதுல பாருங்க, அது கவனமா எடுத்து அந்த தண்ணீரை எடுத்து அருந்துகிறவன் அவன் தேவனுக்காக அவன் ஆண்டு அவன்கிட்ட சொல்றாரு, கிதியோன்கிட்ட சொல்றாரு, இவனுங்களை யுத்தத்துக்கு வைத்துக் கொண்டு அதுல ஒரு கடையில டகான உளுந்து அதுல ஒரு கவனம் இல்லாம அப்படியே அந்த சிச்சாய இருக்கிறவன் அவனை வேணான்னு சொல்றாரு. இது தேவனுடைய வார்த்தையாக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். ஆமென். வார்த்தை வசனத்திலே நம்ம அப்படிதான். தேவனுடைய வார்த்தை நம்ம அதை எப்படி ரிசீவ் பண்றோம், அது ரொம்ப முக்கியம். பிரசங்கம் பண்ணும்போது வார்த்தை வசனத்தை எப்படி எடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒரே வார்த்தையை நாம் எப்படி எடுக்கிறோம்? இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது அதை எப்படி எடுத்தார்கள்? ஆமென். சில பேர் அதை எப்படி எடுத்தாங்க? சில பேர் அதை எப்படி பெற்றுக்கொண்டாங்க? பரிசேயர்கள் எப்படி எடுத்தாங்க? சதுசேயர்கள் எப்படி எடுத்தாங்க? ஆயக்காரர்கள் எப்படி எடுத்தாங்க? அங்க பாவிகள் எப்படி எடுத்தாங்க? அங்க சீஷர்கள் எப்படி எடுத்தாங்க? இதெல்லாமே வித்தியாசம். அவங்க எப்படி எடுக்கிறாங்க என்பதுதான் இருக்குது. ஆமென். அதே போல தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமென். நான் அதை சொல்றேன்னா, கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது என்ன நேற்று சொல்லும் பொழுது சொன்னாங்க. அப்ப நான் மனத்தை யோசித்தேன், இது போல எப்படி எடுத்துக்காங்கன்னு யோசித்தேன். இந்த அளவுக்கு சீரியஸா எடுக்க வேண்டியது எடுக்கணும், அதை நானே நினைக்கல. ஆனா அவங்க சொல்லும் போது அதை அவ்வளவு சீரியஸா நான் நினைக்கிறேன். அப்ப என்னன்னா, யாரும் சொல்றது பேசும்போது சும்மா நான் யோசிச்சிருக்கேன், ஏன் பிறந்தோம், ஏன் இருக்கோம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்க போனான்னு சொன்னீங்க, என் ஆண்டு எப்படியா படைச்சிருக்காரு, நம்ம எனக்கு ஆண்டு படைச்சாரு, உலகத்தில் படைச்சாரு, ஏன் பிறந்தோம் யோசிக்கும் போது அவர் போனோம் நீங்க சொன்னீங்க. சாதாரண ஓட்டு அவங்க எப்படி எடுத்தாங்க சொன்னீங்க, ஆண்டு நம்ம அவர் ஆராதிக்குதான் ஆண்டு மனுஷனை படைச்சிருக்காரு சொன்னீங்க. அப்போதான் எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. நான் கேட்ட கேள்விக்கு நான் அவர் ஆராய்ச்சி பார்த்தேன்னு சொல்றேன். அவர் எப்படி நானே அவன் சொல்லும்போது அப்ப நான் காட்டிக்கல, இப்ப நான் சொல்றேன் யார் அப்படிதான். அப்ப தேவனுடைய வார்த்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். விதையில பிரச்சனை இல்லை, நிலத்துல தான் பிரச்சனை என்று இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்லியிருக்கிறார். நீ இருதயத்தை கல்லாக்கி வைத்திருந்தனா டக்குனு முடங்கி டக்குனு காண போறோம். இருதயத்துல நல்ல குப்பை தொட்டியோ முள்ளோ கில்லோ இருந்தா அது சேர்ந்து வளர்ந்து எல்லாத்தையும் நசுக்கி போட்டுரும். இருதயத்துல கல் வழியருகே போறது போல தெருவோரத்து இருக்கு போல அப்படியாக அது ஒரு அலட்சியமா அப்படி இருந்துச்சுன்னா அது புரிய வந்து ஒதுங்கி போயிடும். வீட்டுக்கு போற போது வேற யாராவது ஆயாட்ட போடும்போது வார்த்தை போயிடும். ஆண்ட சொல்லியிருக்கிறா இல்லையா? சொல்லிக்கிறா. அவன் பிரச்சனை பூந்துட்டேன் கேட்கலாம். அவன் ஆண்டு சொல்றாரு, வடி அருகே போடும்போது என்ன பிரச்சனை? வசனத்தை போட்ட விதைய போட்ட குருவி வந்து கொத்திட்டு போச்சு. ஆமென். பார்த்து ஆமென். குருவி வராம பார்த்துக்கணும். ஆமென். நல்ல ஆண்டு வார்த்தை செஞ்சிருவேன். சுகந்தி கேட்டு ரிசீவ் பண்ணிட்டேன். பக்கத்துல ஒரு ஆயாட்ட போடுது, போட்ட கொத்திடுச்சு. என்ன ஜெயா? ஆனா அது நல்ல ஞாபகம். கொத்த பார்த்துட்டு கொத்த முடியல. ஆமென். காத்துக்கு இருக்கலாம். வசனத்தை ரிசீவ் வசனத்தை போடணும், வார்த்தை ஏற்றுக்கொள்ளணும். யாராச்சும் வேற பேசும், பாஸ்டரை ஏச வேண்டியதானே?
அப்படின்னு அவன்கிட்ட சொன்னா அவன் என்ன சொல்லியிருப்பான்? நீங்க நினைக்கிறீங்க? அவன் திருப்பி கொத்திட்டான். நிலம் அதே வசனம் இவரும் கேட்கிறாரு, இவரும் கேட்கிறாரு, இவரும் கேட்கிறாரு, இவரும் கேட்கிறாரு. ஆமென். கனி கொடுக்குது. ஆமென். நிலம் வார்த்தை ரிசீவ் பண்ணிக்கணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் அடங்கிட்டா வார்த்தை வசனம். ஆமென். வசனம் எப்படி அடிக்கிறீங்க என்பது ரொம்ப முக்கியம். ஆமென். நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தை எடுக்கணும், பிரசனத்தை எடுக்கணும். பிரசங்கம் வரும்போது எப்படி எடுக்கிறோம்? அது சொல்ற, நீ வழி அருகில போற இடத்துல கொத்திட்டு போயிடும். அதே நீங்க கூட ஏன்னா சொல்றாங்க, ஆமாவா அது கொத்திட்டு போயிருக்க ஒத்துல. அதே போல சில இறுதி எப்படி இருக்குது? கல்லு மாதிரி இருக்குது. எது சொன்னாலும் அப்படியே கல்லு மாதிரி. ஆடு சொல்ற, அதுல போட்டா டக்குனு வளர்ந்து டக்குனு போச்சு. சீக்கிரம் வளர்ந்துட்டு வெயில் வந்து கூட வேறு பிடிக்காதனா அது படத்து அழிஞ்சு போச்சு. அப்ப நம்ம இறுதி எப்படி? கல்லு மாதிரி வசனத்தை எப்படி இருக்கோம்? வழி அருகே போட்ட இது மாதிரி நம்ம இறுதி அப்படியே ஒரு வார்த்தை பாதுகாக்க வைக்காம அப்படியே அலட்சியமா வச்சுக்கிறோமா? அது வேணும். இல்ல வார்த்தை வரும்பொழுது இல்ல கல்லு மாதிரி அப்படியே நம்ம இறுதி கடினமாக்கி வச்சிருக்கோமா? சில பேர் விடுவாங்க, வசனத்தை வர கடினமா இருக்கும். புஷ்ஷுன்னு வந்து புஷ்ஷுன்னு போயிடும். வார்த்தை பிரச்சனை இல்லை, இறுதியும் கல்லு. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, முள்ளு செடி, முள்ளுகள் நிறைந்த இடத்துல விதைய போறது போல இருக்குது. அப்ப விதை வளரும் பொழுது, வார்த்தை வளரும் பொழுது முள்ளு சேர்ந்து வளருது. அது சேர்ந்து வளர்ந்து முள்ளு எல்லாம் இந்த விதையை அழிஞ்சு கொண்டுச்சு. நம்முடைய இறுதியும் நிறைய பிரச்சனைகள், உலகத்தின் காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், தேவாத குப்பை இதெல்லாம் நம்ம இருக்கும் போது தேவனுடைய வார்த்தை வரும், இதெல்லாம் அதை அழிஞ்சு கொள்றோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு இடத்துல போட்டாரு, நல்ல இடத்துல போட்டாரு, அது 30, 60, 100 கனி கொடுத்தது. ஆமென். வார்த்தையில விதையில பிரச்சனை இல்ல, இறுதியில தான் பிரச்சனை. ஆமென். வார்த்தை நம்ம எப்படி ரிசீவ் பண்றோம்? அல்லேலூயா. அதனால நாம் வார்த்தையை கவனமாக ஏற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் அப்பதான் கனி கொடுக்க முடியும். விதைக்கப்பட்டால்தான் நம்ம கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. வார்த்தை வசனம் நமக்குள்ள விதைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதனால தேவனுடைய வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. ஆமென். அதை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்படியே தேவனை நோக்கி நான் பார்க்கறது வழியில ஆண்டு இருந்து ஒப்புக்கொடுக்கும். ஆராதனை பற்றி பேச போறேன். 16 நம்ம தொடர்ச்சியாக இறுதியை அர்ப்பணிப்போம். இது முக்கியமான ஒரு காரியம். நிறைய பேர் இந்த பிரசங்கத்தினால நிறைய காரியங்கள், சாட்சிகள், நல்ல காரியங்களை நம்ம பார்க்கிறோம், சொல்றீங்க, கேட்கிறோம். எனக்கு ரொம்ப ஆசை வரும். ஆமென். ஆராதனை பற்றி பேசும் பொழுது அந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம போவோம். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், எப்பொழுது நல்லவராக இருக்கிறார். இறுதியில் அதை மட்டும் நான் நினைப்போம். தேவனை மாத்திரம், அவர் அன்பை மாத்திரம், அவரை மட்டும் நேசிப்போம், அவர் அனுபவிப்போம், அவர் நம்ம இருதயத்தில் அவர் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்வார். ஏன் ஆராதனை முக்கியம் என்றால், இந்த ஆராதனை தான் நம்முடைய இருதயத்தை செம்மையாக்குது. அப்படின்னா கொத்துது. யூதா பிளாவ் என்று சொல்லப்படும். யூதா உழுகிறவன். யூதா என்றால் துதி. உழுகிறது, மண்ணு உழுகிறோம், உழுகிறது. செடி நடும்போது வயல உழுவாங்க, அந்த மண்ணு உழுவாங்க நடுகிறதுக்கு முன்னதாக. அதான் யூதா. யூதான்னா துதி. யூதா வந்து அவன் உழுகிறவன், உழுவுறான். அந்த உழுவுறது வேதத்தில் சொல்லப்படுதாமே.
அப்ப துதி நம்முடைய இருதயத்தை என்ன செய்து கொத்துது. நம்ம ஆராதிக்க நம்ம என்ன மாதிரி ஆளா இருந்தாலும், என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும், ஆண்டுடைய அன்புல நம்ம ஆராதிக்க நம்மளுடைய இணையும் பொழுது இந்த துதி நம்முடைய இருதயத்தை, கடினமான இருதயத்தை அல்லது பல காரியங்கள், சோதனைகள், கவலைகள், கஷ்டங்கள் நிறைந்த இந்த இருதயத்தை அது உடுகிறது. அது கொத்தி கொத்தி சரியாகுது. அதனால சேர்ச்சுக்கு வரதுக்கு முன்னே நம்ம ஆராதிக்கிறோம். எல்லா சேர்ச்சிலும் உலகத்திலே பார்த்தீங்கன்னா சபைக்கு, அதாவது பிரசங்கத்தை கேட்கறதுக்கு முன்னதான் முதல்ல ஆராதிக்கிறோம். காரணம் என்ன என்றால் ஆராதனை நம்ம இருதயத்தை உழுகுது, சரிப்படுத்துது. மண்ணுல கொத்துற மாதிரி, எப்படி ஒரு செடி நடும்போது ஒரு கரசான அந்த மண்ணுல அப்படியே இருக்கும்போது நம்ம கொத்தி அந்த மண்ணை இது பண்ணி தான் அதை போடுவோம். அந்த மாதிரி நம்ம இருதயத்தை பண்ணுதான் பாருங்க. அதுக்கப்புறம் வார்த்தையை போடும் பொழுது மண்ணை நல்லா கொத்திட்டு உழுதுட்டு தேவ விதையை போடும் பொழுது அது சரியான இடத்துல ஆழமா போய் அது கனி கொடுக்கும். அதனால ஒவ்வொரு இடத்துலையும் ஆராதனை என்பது ரொம்ப முக்கியம். ஆமென். அதனால நாம் இருதயம் உழ வேண்டும், கொத்தப்பட வேண்டும். ஆமென். அதுதான் நாம் தேவனோடு இருக்கிற அந்த ஆராதனையில, அந்த உறவுல தேவன் நமக்குள்ளாக செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போம். இருக்கிறது உட்கார்ந்துருந்து நீ கண்களை மூடிக்கொண்டு, ஏன்னா நீங்க எங்க சுற்றி பார்த்தாலும் நமக்கு ஒரு விடுதலை வராது, ஒரு பதில் வராது. ஆண்டவரை பார்க்கும் பொழுதுதான் ஒரு பதில் வருது. இருதயத்தை தேவன் உழுதுகிறார். ஒரு அன்பை பார்க்கும், எவ்வளவு கடினமான இருதயமாக இருந்தாலும் இயேசுவோட அன்பை பார்க்கும் பொழுது இருதயம் உடைக்கப்படும். சிலுவையின் அன்பை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இருதயம் உடைக்கப்படும். ஆமென். நினைத்து நம்ம ஆராதிக்கிறவரை, பாடுகிறவரை, நம்ம இருதயம் துதி நம்ம இருதயத்தை சரிப்படுத்துகிறது. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உன் அன்பை பாட பாட உம்
தயவான நிரப்புங்க, உங்க இறக்கத்தால நிரப்புங்க, அன்பினால நிரப்புங்க. இயேசுவே உடைய பிரசனத்தினால இருதயத்தை நிரப்பும். ஆண்டவரே, எங்கள் இருதயம் உனக்கு ஏற்றவதாக தாவீதை போல உனக்கு ஏற்ற ஒரு இருதயம் உடைய பிள்ளைகளாக சபையாக எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தை செம்மைப்படுத்தும். எங்கள் இருதயத்தை நீங்கள் சரிப்படுத்துங்க. எங்கள் இருதயத்தை நீங்கள் உழுது ஆவியானவரே அதில் ஒரு வார்த்தையை போட்டு அது கனி கொடுக்கத்தக்கதாக இருதயத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைகளுக்குள்ளாக கிரியை செய்யட்டும், வார்த்தைகளுக்குள்ளாக கனி கொடுக்கட்டும். ஒரு வார்த்தைகளுக்குள்ளாக ஆண்டவரே அது எங்களுக்குள்ளாக ஜீவனாக அது ஆவியாக எங்களை ஆட்கொள்ளட்டும். வார்த்தைகளை ஆட்கொள்ளட்டும். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 150 நம்ம வாசிச்சிட்டோம். வாசிப்போம். 6 வசனம் இருக்கு. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் புறமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீக்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். ஆமென். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹalleluya. ஆமென். கடைசி வசனத்தை எல்லாமே வாசிப்போமாக. 6வது வசனம். சத்தமா வாசிப்போம். 1 2 3 go. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. மீண்டுமா சத்தமாக வாசிப்போம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. மீண்டுமா சத்தமாக வாசிப்போம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மீண்டுமா சத்தமாக வாசிப்போம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மீண்டுமா சத்தமாக வாசிப்போம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மீண்டுமா சத்தமாக சொல்லுவோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவும் சொல்லுவோம். சுவாசமுள்ள யாவும் சுவாசமுள்ள யாவும் சொல்லணும். சுவாசமுள்ள உயிரோடு இருக்கிற யாரெல்லாம் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். அதனால உயிரோடு இருக்கிற எல்லாம் சொல்லுவோம். செத்த போனாலும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. உயிரோடு இருக்கிற வண்டி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. திரும்பி சொல்லுவோம். வேக்குள்ள சத்தம் கூட இருக்கு கூட. இன்னும் சத்தமா சொல்லுவோம். 4 பேர் கூட சத்தமா சொல்லுவோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மீண்டும் சொல்லுவோம். சுவாசமுள்ள யாவும்
சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று அந்த அதிகாரம் முடிகிறது. சங்கீதத்துல 150 சங்கீதம், அந்த 150 கடைசி சங்கீதத்துல கடைசி வார்த்தை துதியில தான் முடிகிறது. ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கை துதியில தான் முடியணும். ஆமென். நம்ம உயிர் போகும்போது துதியில தான் முடியணும். நாம் உயிர் இருக்கிற வரைக்கும் அவரை துதிக்க வேண்டும். நாம் உயிரோடு உயிர் உள்ளவரை நான் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நாம் உயிரோடு இருக்கிறத தேவனை துதிக்க. ஆமென். நாம் சுவாசம் நம்ம விட்டுவிடுறோம், அது தேவனை துதிக்க. நமக்குள்ளாக மூச்சு இருக்குது, அது தேவனை துதிக்க. மூச்சு இருக்கிற வரைக்கும் என் தேவனை துதிப்பேன். ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவனை துதிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப உயிரோடு இருக்கிற எல்லாமே நாம் தேவனை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறோமோ தேவனை துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் ஆண்டவர் அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. நாம் என்ன என்றால் யார் என்ன உயிரோடு இருக்கிற எல்லாமே துதிக்க. யார் ஆண்டை துதிப்பா? பாஸ்டர் ஆண்டை துதிப்பாரா? வொர்ஷிப் டீம் ஆண்டை துதிக்குமா? இல்ல ஒரு சிங்கர், ஒரு பெரிய வொர்ஷிப் பிரபலமான அவங்க ஆண்டை துதிக்கணுமா? இல்ல ஆண்டை சொல்றாரு வேதத்துல உயிர் இருக்கிற எல்லா தேவனை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. உயிர் இருக்கிற எல்லாமே கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். நமக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். அதனால தேவனை துதிக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆமென். வாழ்க்கையில என்ன சூழ்நிலை, என்ன காரியங்கள் வந்தாலும் நடந்தாலும் போனாலும் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். அதுதான் நமக்கு இருக்கிற குவாலிட்டி. நமக்கு இருக்க வேண்டிய தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உயிர் இருக்கணும். ஆமென். உயிர் இருந்தா தேவனை துதிக்கலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவனை துதிக்கலாம். உயிர் இருக்கிற வரைக்கும் தேவனை துதிக்க வேண்டும். நாம் உயிரா இருக்கிறதே தேவனை துதிக்கலாம். நாம் உயிரா இருக்கிறதே தேவனை மகிமைப்படுத்தலாம். நம்முடைய வாழ்க்கையில துதி எப்போது இருக்கவே வேண்டும். அதுக்காக தேவன் நாம் பறந்திருக்கிறோம். சொன்ன மாதிரி ஆண்டவர் நமக்கு எதுக்காக அதுதான் உண்மை. அது பைபிள் அதான் சொல்லுது. அவரை ஆராதிக்கிறா நாம் மனிதனை ஆண்டவர் படைத்தார். அது ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். ஆண்டவர் மனிதனை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் என்னதுன்னா நாம் மனிதன் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று. ஆகவே எத்தனை ஒரு முக்கியமான ஒரு காரியம். நாம் எல்லாருமே தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால 3 காரியம் சொன்ன நேத்து போன வாரம் 3 காரியம் தேவனை ஆராதிக்காது. எது ஆராதிக்காது? சொல்ல சத்தமா சொல்லுவோம். ஒன்னாவது கழுதை, இரண்டாவது வேலைக்காரன், போன சொல்லுவோம். ஆமென். சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. முதல் இது உண்மை பைபிள் உள்ளதை நான் பார்க்கிறோம். முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம்? எது தேவனை துதிக்க முடியாது என்றால் முதலாவது கழுதை தேவனை துதிக்காது. வேலைக்காரன் ஆண்டவரை துதிக்க போல அவரை போனோம், அது துதிக்காது. ஆமென். உயிர் இருக்கிற எல்லாமே தேவனை துதிக்க வேண்டும். உயிரோடு இருக்கிற நாம் எல்லாமே தேவனை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இது கொஞ்சம் சவுண்ட் குறைவா இருக்கு போல. ஆமென். சவுண்ட் காணோம். ஆமென். உயிர் இருக்கிற நாம் எல்லாமே தேவனை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சங்கீதம் 102:18. சங்கீதம் 102:18. நம்ம துதியிலே போயிட்டு இருக்கிறோம். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். ஆமென். நம்மலாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரால சிருஷ்டிக்கப்பட்டீங்கன்னா நீங்க தேவனை துதிப்பீங்க. ஆமென். நம்ம எல்லாமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் தேவனை துதிக்கும். ஆமென். நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால பிறக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனை துதிக்க வேண்டும். எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை என்னன்னா கஷ்டம், கருவிகள், குறைகள் இல்லையா, வியாதிகள், தலைவர் சோர்வு என்னதான் இருந்தாலும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால எக்காலத்திலே நாம் அவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அந்த ஆவிதான் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
நாம் துதிக்க கூடாது என்பதுதான் பிசாசோட திட்டம். நாம் துதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதான் நம்ம போனதுல கூட நம்ம வசனத்தை பார்த்தோம். அதுவே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நம்ம எல்லாவற்றையும் தேவனை துதிக்கிறது தேவனுடைய சித்தம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ ஆசைப்பட்டோம் என்றால் நாம் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் நாம் அவரை துதிக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் துதிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் எல்லா இடத்திலும் தேவனை துதிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில துதியால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்பவுமே துதிக்குள்ள நாம் வர வேண்டும். நம்ம வாழ்க்கை என்ன சூழ்நிலை நம்ம சுத்தி இருந்தாலும் நம்ம திருப்பி துதிக்குள்ளாக வர வேண்டும். ஆமென். நம்ம வாழ்க்கையில துதியை எடுக்க கூடாது, எடுக்க முடியாது. ஆமென். ஏன்னா நாம் துதிக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் துதிக்கும் போது நம்ம ஜெயிக்கிறோம். ஆமென். ஒரு சம்பவம் பார்க்க போறோம். சுருக்கமாக ஒரே ஒரு சம்பவம் பார்க்க போறோம். நம்ம எப்படி துதிக்கலாம், அல்லது இவர் எப்படி எதனால துதிக்கலாம், எதனால நம்ம துதிக்க முடியும், அல்லது நம்ம துதிக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதற்கு காரணம்? தேவன் அவர் பார்த்துட்டா இருக்கிறார். அது முதல் காரணம். ரெண்டாவது அதை நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏன் துதிக்க போகிறோம் என்று வேதத்துல பரிசுத்தவான்கள் எப்படி துதித்தார்கள், ஏன் துதித்தார்கள், ஏன் அவருக்குள்ளாக துதி வந்தது, நம்மளுக்குள்ள துதி வர முடியும். சரி, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் 1 ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். சில சங்கீதம் மோசே எடுத்திருக்கிறாரு. உள்ள 150 சங்கீதமும் தாவீது எழுதவில்ல. பேர் இல்லாதவங்க சில பேர் எழுதிருக்கிறாங்க. மோசே எழுதிருக்கிறாரு. அதுல ஒரு பாட்டு இந்த யாத்திரையாகமம் 15வது அதிகாரத்துல அவர் ஒரு பாடல் பாடுகிறார். ஆமென். என்ன பாட்டு பாடினாரு, என்ன துதித்தார் என்று சொல்லி நம்ம வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. ஆமென். அதனால நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாமே வாசிப்போம் என்று சொல்லி. ஆமென். எல்லாரும் அதை திருப்பிக் கொள்வோம். யாத்திரையாகமம் அழகா இருக்கும் அதிகாரம். யாத்திரையாகமம் 15. இதெல்லாம் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் நம்ம ஏன் நிறைய படிக்கிறோம்னா, இதெல்லாம் படிக்கும்போது எப்படி நிறைய நம்ம கத்துக்கலாம். எப்படி துதிக்கிறாங்க, என்ன மாதிரி வார்த்தைலாம் பாய்க்கிறாங்க, எப்படிலாம் பாடுறாங்க, எதெல்லாம் சொல்லி துதிக்கலாம். இந்த மாதிரி நம்ம துதித்தானா அவர் யாருமே துதிக்க தெரியல, ஒன்றும் இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. வேதத்துல சகலமா நமக்கு ஒடுக்கப்பட்டது. அதனால நிறைய இந்த மாதிரி அதிகாரங்கள் நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் இதெல்லாம் படிக்க நம்ம துதிக்க நம்மளுக்கு தானா வந்துடும். ஆமென். அதனால எல்லாமே எடுத்துக்கிறோம். யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் 1ல இருந்து 21 வரைக்கும் நாம எல்லாரும் வாசிக்க போறோம். ஆமென். ஓகே, நான் எடுத்துக்கொள்வோம். 1 2 3 go. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளி விட்டார். அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அவிழ்ந்து போனார்கள். ஆடி அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல ஆழங்களில் அவிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழுப்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினேன். உம்முடைய கோபாக்கினையை அனுப்பினேன்.
அது அவர்களை காலடியை போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களுக்கு திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்து உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினேன். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரில் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரியினுடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார். ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவரும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டால், சகல ஸ்திரீகளும் தம்பூர்களோடு நடனத்தோடு அவர்களுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மீரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நல்ல ஒரு வார்த்தைகளை தட்டுவோமாக. இது ஒரு ஆராதனை. ஆமென். நீங்க இதை தியானித்தீங்கன்னா எவ்வளவு பயங்கரமா இருக்கும். இதை படிக்கும் போது அவர் தேவனை அவர் எப்படிலாம் உடஞ்சு பாடியிருக்காரு சொல்லியிருக்காரு என்று சொல்லி அவருக்கு புரிய முடியும். இது மோசே எழுதினது. ஆமென். மோசே பாடின பாடல். ஆமென். மோசே பாடின துதி. மோசேயும் தேவனை துதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நாம் தேவனை துதிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில அவர் இந்த பாடலை எழுதினாரு? ஏன் இந்த பாடலை எழுதினாரு? எதை சொல்லி ஆண்டவரை துதிக்கிறார் என்று இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியும். என்னத்தை சொல்லி அவர் துதிக்கிறார்? எதனால ஆண்டவர் 15வது அதிகாரத்தில் ஆண்டவரை மோசே துதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அந்த அதிகாரத்துல இந்த பாடலை நம்ம பார்க்கும் பொழுது அவன் என்ன சொல்றானா, ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில இதுக்கு பின்னால செய்த நன்மைகளை நினைத்து அவர் தேவனை பாடி துதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யாத்திரை 17 அதிகாரம் என்ன என்று சொன்னால்,
இவன் இப்ப பாடுறாருல, இந்த யாத்திரையாக 15 அதிகாரத்துல மோசே பாடுறாருல, இந்த பாட்டு சம்பவம் 14வது அதிகாரத்தில் நடந்த சம்பவம். ஆமென். 14வது அதிகாரத்தில் நடந்ததுதான், நடந்து முடிந்ததுதான். அதை நினைத்து தேவனை உயர்த்தி அவன் புகழ்ந்து பாடின பாட்டுதான் மோசே இந்த துதியான அந்த பாடலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இந்த துதி ஆராதனை கொஞ்சம் பார்த்துருக்கிறோம். ஆமென். நம்ம தேவனை துதிக்க வேண்டும். அநேக பேருக்கு வாயில துதி வரவில்லை, பாடல் வரவில்லை. ஏன் வரவில்லை? அல்லது ஏன் நம்மளால துதிக்க முடியல? ஏன் துதிக்கிறதுக்கு நம்ம எல்லாத்துக்கு நம்மளுக்கு காரணம் வேணும் என்றால், தேவன் இதுக்கு முன்னே நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது அதை நினைத்து நாம் என்று துதிக்க வேண்டும். நம்மளால துதிக்க முடியும். இதனால புரியுதா? ஒரு காரணம் சொல்ல போறேன். ஆமென். ஏன் மோசே துதிக்க முடியுது என்றால், என்ன அவன் பாட்டு பாடுகிறான் என்றால், ஏற்கனவே அவன் வாழ்க்கையில தேவன் செய்த நன்மை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்தாலே நம்ம அவரை எவ்வளோ பாடலாம். ஆமென். வார்த்தைகள் பத்தாது, மியூசிக் பத்தாது, பாடல்கள் போதாது. ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, அப்ப நமக்குள்ள துதி வர வேண்டும் என்றால் நன்மையை நினையுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நன்மையை நினைங்க. பெனிகி இருக்கல, பெனிகி இப்போ இருக்கிறார். அவர் பிரபலமான இந்த நாட்களில் கடவுளால் பயன்படுத்தப்படுற மிகப்பெரிய ஒரு இவாஞ்சலிஸ்ட். எல்லாரும் தெரியும். பெனிகி ஒரு ஆராதனை பயங்கரமா இருக்கும் இல்லையா? அது தெரியும், பார்த்துருப்போம். அவர் ஒரு நாள் அவருடைய புத்தகத்துல ஆராதனை குறித்து வளர்க்கிறார். அவர் ஆராதனை குறித்து ஒரு புத்தகத்துல அவர் யோசிக்க கொடுத்தார், விளக்குறாரு. வெரி சிம்பிளா அவர் சொல்றாரு. ஒரு காரியம் ஆராதனை என்றால் என்ன என்று அவர் விளக்கும்போது சொல்றாரு. ஒரு கதை சொல்றாரு. ஒரு கதை அவர் எழுதுறது, அவர் எழுத நான் சொல்றேன், நான் படிச்சது. அவர் எழுதுறது நான் படிச்சது. அவர் ஆராதனை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணது. ஆக்சுவலி அதுதான் உண்மை. என்னன்னா ஆராதனை என்னன்னா, ஒருத்தர் போறான், ரோட்டு ஒருத்தர் நடந்து போறான். நடந்து போகும்பொழுது அலுவல ஒரு நாய் அடிபட்டு கிடக்குது, இல்லை சேத்துல விழுந்து அலுவல் விழுந்து கிடக்குது. ஒரு நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டிய இந்த ரோட்ல போற மனுஷன் அந்த நாய்க்குட்டியை எடுத்து, நான் லைஃப்ல சொல்றேன், உண்மையை சொல்றேன். அவன் ஹல்லேலூயா. அந்த நாய்க்குட்டி விழுந்து கிடக்குது. அவன் போகும்பொழுது அந்த நாயை பார்க்குறான். அந்த நாயை பார்த்துட்டு அந்த நாய்க்குட்டி பார்த்துட்டு எல்லாம் கேட்டாங்க. அந்த நாய் சேத்துல விழுந்து குடியில் விழுந்த உடனே கட்டி இருக்குது, சின்னோட குட்டி நாய். அந்த நாய்க்குட்டி எடுத்து அந்த மனுஷன் அவர் வீட்டுக்கு எடுத்து போயிட்டான். வீட்டுக்கு எடுத்து போயிட்டு அதை குளிப்பாட்டி, அந்த நாய்க்குட்டியை குளிப்பாட்டி, அதுக்கு அந்த காயெல்லாம் ஆற்றி கொஞ்சம் சாப்பாடுலாம் போட்டு அந்த நாய்க்குட்டியை வளர்க்குறாரு. அப்போ ஃபியூ இயர்ஸ்லாம் நான் வச்சுக்கோ, ஒரு வருஷம் தான் ஆச்சு. அது அப்படியே நல்லா அப்படியே வளர்ந்து நாய்க்குட்டி கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஒரு நாள் வந்து அந்த மனுஷன் வந்து உட்காந்து பேப்பர் படிக்கிறாரு. ஓகே, அவர் வீட்டில் உட்காந்து அவரோட ஆம் சேர் உட்காந்து நாட்களில் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. பேப்பர் படிக்கிறாரு. பேப்பர் படிக்கும் போது ஏதோ கை ஈரமாகுது. ஈரமாகுது பார்த்தா அந்த நாய்க்குள்ள நக்குது. உண்மையோட அந்த நாய்க்குள்ள நக்குது. ஆராதனை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் சொல்றாரு, பெனிகி சொல்றாரு, இதுதான் ஆராதனை. எத்தனை புரிஞ்சுச்சு? ஆமென். அந்த முழு ஆராதனைய அழகா அந்த சின்ன கதை வரைக்கும் சொல்றாரு. நாய் அடிப்படை கிடந்து அதை தூக்கிட்டு வந்து வளர்த்தான், சாப்பாடு போட்டு வளர்த்து கொஞ்ச நாள் வந்து அதை வளர்ந்து அதை அவன் கட்டு அந்த மாதிரி இருந்துட்டு இல்லை. ஆனா ஒரு நாள் அவன் பேப்பர் படிச்சுட்டு எத்தனையோ வருஷம், ஒரு 2 வருஷம் வச்சுக்கலாம், ஒரு வருஷம் வச்சுக்கலாம். அவன் சும்மா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை
பார்த்து பேப்பர் படிக்கும் போது அந்த நாய் அதை நினைச்சு பார்த்து நக்குது. அவர் சொல்றாரு, இதுதான் ஆராதனை, இதுதான் கடவுளுக்குள்ள நமக்கு இருக்க வேண்டிய ஒன்று, இதுதான் ஆராதனை. ஆராதனை தான் அது. ஆராதனை என்றால் அது வேற ஒன்று நமக்கு. அதுதான் மோசே சொன்னான், அவன் வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது அவன் தேவனை புகழுகிறான், அவன் பாடுகிறான். இது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென், ஹalleluya. நான் முதல் பாயிண்ட் தான் உள்ள ஒன்று சொல்றேன், அதனால இதை ஒண்ணு சொல்றேன். நிறைய இருக்குது, ஆனால் இது ஒண்ணு நம்ம சொல்றேன். ஹalleluya. இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இந்த மோசே அவன் நம்முடைய வாழ்க்கையில அது நம்மளுக்கு என்ன இல்ல, வயசு ஒரு தடவை, நம்ம எப்படி இருக்கிறோம் அது தடவை, நம்ம யாரு இதெல்லாம் பரவாயில்ல. தேவன் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறாரு அதே நான் நினைக்கும் பொழுது எனக்குள்ள பாட்டு வரும், எனக்குள்ள துதி வரும், எனக்குள்ள ஆராதனை வரும். அவர் நினைக்கும் பொழுது நான் பாடுவேன், அவர் நினைக்கும் போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே ஒரு நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் பொங்கல். ஆண்டவரே, ஆண்டவரே உன் அன்பை நினைக்கும் பொழுது ஆண்டவரே உண்மை துதிக்கிற ஆண்டவரே, நீ எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. சேத்துல இருந்தன அந்த நாய்க்குட்டி மாதிரி கடந்தன ஆண்டவரே, அந்த சேத்துல இருந்தன அங்கேயே செத்துருப்பன, நீ என்னை தூக்கி எடுத்தீங்கள, என்னை கழுவுனீங்கள, என்னை சாப்பாடு கொடுத்தீங்கள, என்னை வாழ வைத்தீங்கள, இதுவரைக்கும் நான் இருக்கிறேன். இது உன்னுடைய கிருபையாச்சே, இது உன்னுடைய தயவாச்சே, இது உன்னுடைய அன்பாச்சே. என் வாழ்க்கை எத்தனை பிரச்சனை வந்தது, எவ்வளவு கஷ்டம் வந்தது, எவ்வளவு துயரம் வந்தது, எவ்வளவு போராட்டம் வந்தது, எவ்வளவு அவமானம் வந்தது, எவ்வளவு நிந்தை வந்தது, எத்தனை தோல்விகள் வந்தது. இதில் மத்திய தேவன் இன்றைக்கு என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாத்து என்னை நடத்துகிற அந்த அன்பை நான் நினைக்கும் பொழுது என் ஆண்டவரை நான் பாடுறேன். ஹalleluya. ரொம்ப சிம்பிளான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் எது ரொம்ப சிம்பிளா அதுதான் செய்ய மாட்டாங்க, எது ரொம்ப கஷ்டமா அது கஷ்டப்பட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நோகம் லேசு. ஆமென். எனக்கு ஆண்டவர் என்ன நம்ம வாழ்க்கையில யாரு என்ன, நீங்க துதிக்கிறதுக்கு வேற எதுவும் ரீசனே தேவையில்ல. யாரு பாட்டு படிக்கிறா, யாரு மியூசிக் இருக்கிறா, யாரு உட்காந்துருக்கா, யாரு ஏந்துக்கிறான், உன் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மை நினைத்து நீ பாடு, அவ்வளவுதான். ஆமென். அதனால அவ்வளவுதான். நம்ம என்னது கை தூக்குதல், நீ நினை ஆண்டு உன் வாழ்க்கை செஞ்ச நன்மை நினை. நான் என் வாழ்க்கை ஆண்டு நினைப்பேன். ஆமென். இன்னைக்கு ஒரு கஷ்டம் இருக்குதா, இந்த கஷ்டத்தை நினைக்காதீங்க, இதுக்கு முன்ன ஆண்டவர் செய்த நன்மையை நினைங்க. ஹalleluya. அதுக்கப்புறம் அவன் மாறா நீரை மதுரமா மாத்தினா, அதுக்கு அடுத்து அவன் வாழ்க்கையில வெற்றி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் ஏற்கனவே செய்த நன்மைகளை நினைத்து இன்றைக்கு நன்றி சொல்லி துதிக்கும் பொழுது இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில வருகிற எல்லா தடைகளை நீக்கி ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறார். ஆமென். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். கிறிஸ்தவனுக்கு நன்றி இல்லை. நிறைய கிறிஸ்தவர் நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு இருக்கு. என்னால சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க, உங்களை சொல்லல. அதாவது கிறிஸ்தவ சொல்ற தப்பா சொல்ற. அதாவது நீ ஆராதிக்காம இருந்தா நீ ஒரு நன்றி இல்லாதவங்க ஆண்டவருக்கு. ஆமென். போனவர் அப்படி பேசுறீங்க, இந்த மாதிரி இப்படி பேசுறீங்க. ஆமென். இதுக்குள்ள பருப்பு, அதுக்குள்ள பட்டயம். பாருங்க, தேவன் அவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு ஆராதிக்க சொல்லி கொடுக்கணும்? ஏங்க அவர் நல்லவனே பாட சொல்லி கொடுக்கணும்? ஏங்க கை தூக்க சொல்லி கொடுக்கணும்? ஏங்க கை தட்ட சொல்லி கொடுக்கணும்? என் வாழ்க்கையில தேவன் செய்த நன்மை நினைக்கும் பொழுது கை தானா மேல போவாரா? உட்கார்ந்து வந்து போறாங்க. ஆமென். நாங்களா குப்பை அடிக்கிறது இருக்கும், அங்கிருந்து ஆட தூக்குறாரு. ஆமென். அவங்க சொல்லிடுறாங்க, சில பேர் பேசுவாங்க,
சொல்லலாம். அந்த நன்மை. ஹalleluya. ஆமென். தேவன் செய்த நன்மைகளை நினைங்க. ஆமென். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைங்க. ஹalleluya. நன்மைகளை நினைக்கும் பொழுது என்ன வரும்? துதி வரும், பாட்டு வரும். தீமைகளை நினைக்கும் பொழுது ஒப்பாரி வரும், சண்டை வரும், கசப்பு வரும், வெறுப்பு வரும். நன்மையை நினைங்க. ஒரு வீட்டு பாடம், வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணணும்? நல்லது நல்லது ஒரு புக் எடுத்து எழுதுங்க. இவ்வளவு நல்லது அது கூட டிஸ்டர்ப் பண்ணுங்க. பண்ணலாமா? தப்பு தானே? தப்பா செய்ய சொன்ன போயிட்டு வீட்டில் போயிட்டு உட்காந்து ஆண்டு என்னெல்லாம் நல்லா செஞ்சாரு, ஆண்டு எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்காரு சொல்லுங்க. சொல்லு, சொல்லு, அப்படியே டிஸ்கஸ் பண்ணுங்க. எழுதுங்களா? இப்படி வரும். நினைக்கணும். சொல்லுங்க. உட்காந்து பேசணும், வீட்டு போய் பேசணும். ஆமென். கண்டிப்பா செய்யணும். நல்லது நல்லது சொல்லுங்க, நல்லது சொல்லுங்க பாப்போம். கெட்டதை ஓதுறா அப்படியே நல்லது சொல்லு. ஏன் நல்லது சொல்ல வாய் வர மாட்டுது? அப்படி நான் கேட்பேன். நல்லது பேசுங்க, நல்லது சொல்லுங்க. ஆமென். அப்படி மனசு மாறும். ஆமென். அப்படியே இருக்குல்ல, இதெல்லாம் மாறும். நல்லது பேசணும். ஜெயா ஜெயா என்ன நான் நல்லது அதை சொல்லு, அதை பேசு. நீ சுமதி அதை பேசணும். அப்போது என்ன வரும்? நல்லது அப்படியே வரும். ஆமென். இது துதிக்கிறது. ஆமென். நல்லது நினைங்க. லைஃப் நினைங்க. இது ரொம்ப முக்கியமான செய்தி பிரசனம். முக்கியமான செய்தி நல்லது நினைங்க. கெட்டது நினைக்கிறோம், நல்லது நினைக்க அதை நினைக்க மாட்டேன். நான் நினைக்க வேணாம் சொல்ல. கெட்டது பேசுறல பேசு, பரவாயில்ல. நல்லது சேர்த்து பேசு. அப்ப என்ன வரும்? அன்பு வரும். ஆமே. கசப்பு வராது, வெறுப்பு வராது, வாயில துதி வரும். ஆமே. என்ன சுகந்தி, நான் சொல்றது ரைட்டா தப்பா? இப்படி ஆட்றியா அப்படி ஆட்றியா? என்ன பெரிய பேன வசனம், அவ்வளவுதான். நல்லது நடந்து பார்த்து துதி. மோச பெரிய பாட்டே எழுதிருக்காரு. நீங்க எழுதி பாருங்க, புக்கே எழுதலாம். எழுதுங்களா? ஆசிரியரை பத்தி நல்லது நல்லது எழுதியா? நீ எழுது, வரும். எழுதுங்க எழுதுங்க எழுதணும். இப்ப என்னபடி கெட்டது எழுதுங்க. எழுதுலாம் கிடைக்க வரைக்கும் நிறைய இருக்கு. சரி, ஒரு பேஜ் வச்சுக்கலாம். இப்ப நல்லது எழுதுங்களா? இது செஞ்சாங்களா? ஆமால, ஆமா, இப்படி, ஆமா. ஆமே. குப்பனா வெளியே வரும். ஆமே. பாருங்க, அப்படியே இந்த எனக்கு எல்லாம் ஆண்டவருக்கு ஆண்டு என்ன லைஃப்ல கஷ்டம் வரும்போது நினைக்கிறோம், பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நம்ம புலம்புறோம். அதுவே வேணாம். ஆண்டவர் செய்த நன்மை நினைங்க. ஆமே. இனி நான் பேசுறது அது ஒண்ணுதான். ஆமே. தேவனே நம்ம துதிக்கிறோம். துதிக்க எப்படிதான் நம்ம சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இன்னைக்கு முதல் காரியம் சொல்றேன். நீங்க துதிக்க வேண்டும் என்றால் செய்த நன்மையை நினைங்கள், நீங்க துதிப்பீங்க. ஆமே. இதுக்கு இருக்கிற போராட்டத்தை நீங்க நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. இதுக்கு இருக்கிற கஷ்டத்தை நினைக்க வேண்டாம். எனக்கே சொல்லிக்கிறேன், நீங்க துதிக்காத சூழ்நிலைகள் மாறுமே தவிர துதிக்காமல் இருந்தால் சூழ்நிலை மாறப்படுறதில்லை. ஆமே. ஒரு தீமையை மாத்தோம்னா நல்லது அதோட மாத்தோம். ஆமே. ஒரு கெட்டதுக்கு அவ்வளவு வல்லமை இருந்தா நல்லதுக்கு நிறைய வல்லமை உண்டு. பிசாசுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குன்னா தேவனுக்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு. அல்லேலூயா. லைஃப் நம்மளோட மென்டாலிட்டி நம்ம அப்படியே மாற்ற வேண்டும். எப்போதும் துதிக்க கற்றுக்கொள்வோம். ஆமே. எல்லாத்தையும் சேர்த்துதான்
ஆமென். இந்த அதிகாரம் 14வது அதிகாரம் யாத்திரையாகமத்துல நீங்க பார்க்கும் பொழுது அது ஆண்டவர் சொல்வாரு, இந்த ஜனங்களை சமுத்திரத்துல அவங்க போய் நிற்பாங்க. ஜனங்கள் பார்வோன் அவனை வெளியேறுவாரு, அவன் ஜனங்களை வெளியேறுவான். அந்த கடைசி அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வெளியேற அப்புறம் மோசே அந்த அத்தனை லட்ச ஜனங்களை கூட்டிக் கொண்டு போவாரு. போகும்போது ஆண்டு சொல்ற ஒரு செங்கடல் பாதையை தான் நம்மளை கூட்டிட்டு போகணும்னு சொல்றாரு. அது அவர் தான் சொல்றாரு. வீடு வாசி சொல்லுங்க, நான் இப்படிதான் கூட்டிட்டு போவேன்னு சொல்றாரு. இல்ல எனக்கு வேணாம், அவர் சொல்ற நான் இப்படிதான் கூட்டிட்டு போவேன், நான் செங்கடல் பாதை கொண்டு போவேன். ஏன்னா செங்கடல் இருக்கு, ஆமா செங்கடல் பாதை தான் கூட்டிட்டு போவேன்னு சொல்றாரு. அது வீடு வாசிக்கணும் 14. அவர் நான் செங்கடல் பாதை கொண்டு போவேன், அங்க போய் நில்லுங்க. அதே போல பார்வனை துரட்டுமா, அவனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்த வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆமென். போன்னு சொல்றாரு, வெளியாவன் சொல்றாரு. ஆனா அவனை இருக்குது கடினமாக்கிடுவான், அவன் துரட்டிட்டு வருவான்னு சொல்றாரு. ஆமென். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கடவுளுடைய மகிமை யாவே தேவன் யெகோவா தேவன் கர்த்தர் யார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இவனை இருதயத்தில் நான் கடினப்படுத்துவேன். பிரச்சனைகள் கூடயே இருக்கிறது நல்லது, ஏனென்றால் கடவுள் யார் என்று வெளிப்படுத்த போகிறார்கள். ஆமென். வாழ்க்கை பிரச்சனைகள் வர வர செங்கடல் முடிவு நிற்கும் பொழுது பயப்படாதீங்க. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே செங்கடல் முடிவு நிற்கிறான், பின்னால பார்வோன் துரட்டிட்டு வருகிறான், போறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் தன்னுடைய ஜனங்களை கொண்டு போனார். ஹalleluya. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பாதையை நம்ம கடந்து போவோம், கடந்து போயிருக்கிறோம், நம்மளால கடந்து போக முடியும். ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு தடை மின்னுக்கு இருக்குது, பின்னாடியே போக முடியல, மின்னுக்கு போக முடியல, என்னை சுத்தி என்னை சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள், என்னால வெளியே வர முடியல என்று சொல்லி அவன் வாழ்க்கை அவ்வளவு பெரிய தடைகள் மின்னுக்கு செங்கல் இருக்குது, பின்னால பார்வன் தொட்டி கொண்டு வருகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்? அதை நாம் செய்ய வேண்டும். ஹalleluya. 15வது வசனம் 16வது வசனம் ஒண்டி வாசிங்க. அதே 14வது அதிகாரம் 18வது வசனம் 16வது வசனம். இப்போ செங்கல் பண்ணி நிக்கிறான், பின்னால் பார்வன் தொட்டிட்டு வரான். இப்ப எல்லாம் தடையா நிக்கிறாங்க, முன்னுக்கு போக முடியல. முன்னுக்கு போனால் செத்துருவான், பின்னால போனால் செத்துருவான். அந்த மாதிரி ஒரு நிலைமையில மோசேவும் இஸ்ரவேல் ஜனங்கள் நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில மோசே ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அதுக்கு என்ன பதில்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆமென். வாழ்க்கை நிறைய தடர்கள், இது மத்தியில் நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் செங்கடலை முழுவதாக இருக்குது, இதன் மத்தியில் நான் என்ன செய்ய வேண்டும்? பின்னால் பார்வன் துரத்தி கொண்டு வருகிறான், இதன் மத்தியில் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னால் அந்த அணியை போக முடியல, இந்த அணியை போக முடியல, வெளியே வர முடியல, பின்னால போக முடியல, நான் அப்படியாக நான் இதை மாட்டி இதை நான் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வாசிப்போம் 15-16 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? மோசே ஆண்டவரே என்ன இப்படி நிக்கிறோம் அப்படி ஆண்டவர் நோக்கி பார்க்கிறான். நம்மளும் அநேக தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், அவனை தேவனை நோக்கி பார்க்கிறான். அப்படி தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நான் முடிக்க போறதோட எனக்கு போக முடியல. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? இந்த இடத்துல வாசிங்க. நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? இந்த இடத்துல முறையிடுகிறது என்ன? அவன் தேவனுக்கு முறையிடுகிறான். அப்படி முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல். ஹalleluya. ஆமென். ஆமென். இன்னைக்கு செங்கல் இருக்குது, பின்னால பாவம் தொட்டிட்டு வரான். ஆண்டவர் சொல்கிறார், என்கிட்ட ஏன் முறையிடுகிற? புறப்பட்டு போ. ஆமென். செங்கலை பிடிக்கிறாங்க, ஆண்டவர் சொல்றார் புறப்பட்டு போ. ஹalleluya. கடவுளை யாரை அறிந்து கொள்ள வேண்டும்? ஆமென். பிரச்சனை இருக்குதுங்க,
ஆமென். நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஆண்டை பின்னுக்கு போக சொல்லுங்க. செங்கல நிக்குதுங்க, பிரச்சனை நிக்குதுங்க, பார்வன் சாவடிக்கு வராங்க, என்ன செய்யுது? அப்படியே அந்த ஓரமா ஓடிடுவா. முன்னேறி போ, புறப்பட்டு போ, பின்னுக்கு போ என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். நாமள பின்னால போறோம்ல. ஆமென். முன்னுக்கு போறாளே. ஆமென். புறப்பட்டு போகிறவன், பின்னுக்கு போகிறவன். ஆமென். ஹalleluya. எப்படிங்க நாம முன்னேற முடியும்? எப்படி முன்னுக்கு போக முடியும்? எப்படி புறப்பட்டு போக முடியும்? எப்படி இந்த சங்கடத்தை தள்ள முடியும்? என்ன இவ்வளவு பிரச்சனை இருக்கு, புறப்பட்டு போன்றீங்க. என்னால முடியல, என்னால ஆண்டவரை ஓவர்கம் பண்ண முடியல, என்னால தாண்ட முடியல, என்னால போக முடியாது, எனக்கு பின்னாலே வருகிறா முன்னுக்கு போக முடியாது, நான் இப்படிப்பட்ட தடையில மாட்டி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே நான் என்ன செய்ய? ஆண்டவரே நீ புறப்பட்டு போ. எப்படி புறப்பட்டு போக முடியும்? அதே வசனம். வாழ்க்கையிலே தடை இல்லை. ஆமென். வாழ்க்கையில பிசாசு யாரையும் குடி தோண்டி புதைக்க முடியாது. ஆமென். புறப்பட்டு போ என்று தேவன் சொல்லுகிறார். ஹalleluya. ஆமென். சத்துருவை பார்க்கும்போது சொல்லுங்க, புறப்பட்டு போ. தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னாரு. ஒரு தேசத்துக்கு அவன் உத்தரவுக்கு போகும்போது அவன் ஊர்ல போயிட்டு எல்லாத்தையும் அடக்கி தீக்கிட்டாங்க. ஆண்டவரே கேட்கிறான், முறையிடுறான். ஆண்டவரே நான் எங்க போறது? அவர் சொன்ன, நீ தொடர்ந்து போ, முன்னுக்கு போ, யுத்தம் பண்ணு, நீ ஜெயி. ஹalleluya. யாரை ஜெயிப்பா? யாருங்க புறப்பட்டு போக முடியும்? தண்ணீரிலே நீ சாவணும், இல்லைன்னா நீ புறப்பட்டு போகணும். ஹalleluya. பார்வோன் கையால சாவணும், இல்லைன்னா புறப்பட்டு போகணும். ரெண்டு தான் அவனோட வாழ்க்கையில் இருக்குது. ஆமென். ஹalleluya. ஒண்ணு நீ பிரச்சனையோடையே சாவணும், இல்லைன்னா அந்த பிரச்சனையிலிருந்து புறப்பட்டு போகணும். ஹalleluya. இந்த வியாதியிலே சாவணும், இல்ல இந்த வியாதியிலிருந்து வெளியே வரணும், புறப்பட்டு போகணும். இந்த தடையிலே நம்ம மறித்துறோம், இல்லைன்னா இதுல வெளியே போயிடும். ரெண்டு சான்ஸ் தான் இருக்குது, ரெண்டு தான் இருக்குது. அப்படிதான் அவன் நிக்கிறான். எப்படி புறப்பட்டு போனா? வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி, நீ உன் கோலை ஊன்றி, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. என்னங்க? கையை சமுத்திரத்தின் மேட்ரே அதுதான். ஹalleluya. புரியாடி கூட பரவாயில்ல, நல்லா கை தட்டுவோம். நான் சொல்லி கொடுத்துருவேன். இன்னைக்கும் சாவு, பின்னாலேயே சாவு, எங்க போனாலும் முடிச்சு. இப்ப நடுவில் மாற்றம் எப்படின்னா அமுத்திடுவான், மாட்டலாம். சரியா? இப்படிப்பட்ட நிலையில, இந்த பிரச்சனையில அது புறப்படும். என்ன சொல்றாரு? வாசிங்க தேவசனத்தை. நீ உன் கோலை ஓங்கி, உன் கோலை ஓங்கி, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. கையே கையே சமுத்திரத்தின் மேல் நீட்டி. கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. நீட்டி. இதுக்கு பேர் தான் துதி, இதுக்கு பேர் தான் ஆராதனை. கையை உயர்த்துகிறாரு. கையை உயர்த்து. ஏன் முறையிட்டு கொண்டிருக்கிறாய்? நீ முறையிடுகிற இடம் அல்ல, இந்த இடத்துல கையை தூக்கு. கையை உயர்த்தி துதி. ஆமென். சும்மா ஆண்டோட கை தூக்க சொல்லுங்க. ஆமென். அல்லாஹ் வந்து சொன்னாரு, மோசே இந்த இடத்துல என்ன செய்ய போற? என்ன சொல்லுச்சு? இப்ப என்ன பதில்? என்ன விட? சாவதான் போறோம். செத்த முடி ஒன்று தனியா வர சாவு, இங்கே சாவு. ஐயோ பயங்கரமான பிரச்சனை லைஃப்ல. இதுல நான் மடிய போறேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மோசேயே ஏன்பா வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு கையை தூக்கு. ரபாபா சக்கரியாத்தலா. ஆமென். நடந்துச்சு. அப்பொழுது எப்பொழுது? வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக. ஹalleluya. இதெல்லாம் உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? பார்க்க முடியுதா? நான் ஒரு மணி உள்ள ஆச்சு. படிச்சு எவ்வளவு இருக்கு? படிங்க பரவாயில்ல. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போவார்கள். போவார்கள்.
கடல் புலங்கும், இந்த சமுத்திரம் புலங்கும், இந்த தடை நீங்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் தலையில நடக்கிற மாதிரி நடந்து போவாங்க. ரெண்டு பேரும் தண்ணி ஃப்ரீஸா இருக்கான். தண்ணி என்னவா இருக்கு தெரியுமா? ஃப்ரீஸா இருக்கு. காத்த கலப்பி விட்டாரு. இங்கே மணி என்ன படிச்சிருக்கோம், வீடு படிச்சீங்க. ஒரு காத்த உண்டாக்கி உருவாக்கினார். அப்படியே காத்து அப்படியே வந்து அந்த கடல் நடுவுல வந்து அந்த கடலை பொழந்து தண்ணி அப்படியே போய் அடிச்சு ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அப்படியே இது ஏக்கோல நடந்து போற மாதிரி மொட்டை வெயில்ல தலையில நடந்து போக வச்சாரியா? என்ன மாதிரி கடவுள் அப்படியே ஏக்கோல நடக்க வச்சாரு. ஃப்ரீஸ். ஆமாம், எதுல நடந்துச்சு அதான் சொல்றான். முடிச்சு மணி எடுத்துட்டா முடிச்சுட்டார். இந்த நிமிடம் தியானித்து கொள்ள செங்கடல் இது யாரு அதான் நமக்கு என்ன சொன்னாரு? அவர் சொல்ல புறப்பட்டு போ. இப்ப நம்ம வாழ்க்கை பிரச்சனை புறப்பட்டு நீ முன்னுக்கு தான் போகணும், வேற சான்ஸே இல்லை. அப்படிதான் சொன்னாரு. இப்ப இவ்வளவு பிரச்சனை சொல்றீங்க, அப்படியே நோ, நீ வீட்டுக்கு தான் போகணும். அவன் கலப்பையில கைய வைக்கல, பின்னிட்டு நின்று பார்த்தாங்க. அவன் எடுத்து வெட்டிதான் ஆகணும். விட்டல உன்னை வெட்டிடுவான். கத்தி பிடிச்சிடல. கடப்பையில கை வச்சு பின்னிட்டு திரும்பி பார்க்கலன்றாரு. எனக்கு தகுதி ஆடணும் இல்ல, வச்சனும் வச்சதான் மின்னிட்டு தான் போகணும். நீங்க அவன் இன்னும் அவரோட வாய்ப்பு இல்ல. திருச்சியில மதுரை தம்பி மின்னுக்குதான் போனோம். நீ இதோட உன் வாழ்க்கை மின்னுக்குதான். ஆமே, உடைய ஆண்டை மின்னுக்குதான் கொண்டு போற. இதோட நீ பின்னால பார்க்கவே கூடாது. பின்னால நீ பார்க்கவே கூடாது. நீ பின்னால இதோட போவே மாட்ட. கடவுள் உனக்காக வாசலை திறப்பாரு. நீ கையை தூக்கி கடவுள் மின்னுக்கு போடு. மின்னுக்குதான் போனோம். வேற ஒண்ணு நான் என்ன செய்வேன்? ஆடுவாங்க வேற செய்வா. நான் என்ன என்ன சொல்ற? நல்லா இருக்கு பாருங்க. படிங்க போதும். பாயிண்ட் அதுதான், ஒண்ணுதான். என்னமா செய்யறீப்பா? அந்த சிச்சுவேஷன் மைண்ட்ல வச்சுக்கணும். அப்படியே அப்படியே உங்களை கொண்டு நாங்க வைங்க. வேற வழி இருக்கு நினைப்போம். சில பேருக்கு வழியே இல்ல, முடிக்குமா? வழியே இல்ல சார், மனசவே பண்ண முடியாது. வழியே இல்ல, வாய்ப்பே இல்ல, செத்த நானு அங்க வந்து நிக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன சொன்னாச்சுன்னா, கடற்பையில கையை வைத்து திரும்பி அங்க நீங்க வச்சுதான் கஷ்டம் தானே செய்யணும். பாப்பா கஷ்டம் செய்யுங்க. ஓடுறா ஓடுறா புறப்பட்டு தான் போனோம், மின்னுதான் போனோம். நான் ஏசியில் என்ன செய்யுங்க புறப்பட்டு தான் போனோம். திருமணம் கட்டணம் கிறிஸ்து வாங்கி கட்டிக்கப்பட்ட ஆண்டுகள் வந்துட்டு நாளைக்கு வீடோட பிரச்சனை என்ன பண்ணுவா? புறப்பட்டு போனோம். ஆண்டுகள் வந்துட்டு ரசிக்கப்பட்ட திடீர்னு பிரச்சனை என்ன செய்வா? சுகந்தி சாபமா இருக்க நாடுகள் வந்துட்ட வச்சுக்க போட்டுட்ட பிரச்சனை வந்து புறப்பட்டு போவேன், புறப்பட்டு போவேன். ஆமே, வைக்கணும். மின்னுக்கு போவேன், புறப்பட்டு போவேன். அது எப்படிங்க? அதான் கிறிஸ்தவனுக்கு மத்தியே கிடையாது. எல்லாம் புரியுதா? அடைக்கும் வீட்டால் முடிக்க முடியாதுங்க. அவங்கள ஒரே ஒரு வழிதான். என்ன செய்யும்? ஆண்டு என்ன சொன்னாங்க? சரி, அதை வந்து படிக்க முடிச்சிருந்தாங்க.
முடிஞ்ச 9 மணி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. முடிஞ்சல ரைட் சைடு மனுஷங்க இன்னைக்கு வண்டியா. நீ உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி கையை நீட்டி கடல் பிறக்கும். துதி. அவ்வளவுதான். கையை என்ன பிரச்சனை நினைக்கிறீங்களோ கையை